சற்றுமுன் வெளியான தகவல் HMPV என்ற புதிய வைரஸ் பரவி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது சீனாவில் மருத்துவமனைகளும் மயானங்களும் நிரம்பி வழிவதாக கூறப்படுகிறது. இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, மூச்சுத் திணறல் ஆகியவை இந்த வைரஸின் அறிகுறிகளாகும். நோய் எதிர்ப்பு சக்தி மோசமாக உள்ள நபர்கள், குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை இந்த தொற்றுகள் பாதிக்கின்றது. சீனாவில் பரவி வரும் இந்த வைரஸ் பற்றிய தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 31 அன்று தொடங்கிய கொரோனா வைரஸ் உலகையை புரட்டி போட்டது. தற்போது வரை இது உருமாறி சில நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சீனாவில் பரவி வரும் இந்த ஹியூமன் மெட்டனிமோ வைரஸ் பெருந்தொற்றை உண்டு செய்யுமா? அதன் அறிகுறிகள் என்ன? யாருக்கு இந்த பாதிப்பு வரும்? இதை எப்படி தடுப்பது என்பது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்வோம். கொரோனா என்னும் பெருந்தொற்றுக்கு பிறகு தற்போது சீனாவில் ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் என்னும் புதிய மர்ம வைரஸ் பரவி வருவதாக சொல்லப்படுகிறது. இது கொரோனா போன்ற பெருந்தொற்றை மீண்டும் ஏற்படுத்துமோ என்னும் அச்சம் உலக மக்களிடையே நிலவி வருகிறது. எனினும் அவசரகால நிலை குறித்து உறுதிப்படுத்தப்படாத கூற்றுகள் இல்லை என்பதோடு இந்த வைரஸ் பரவல் குறித்து இதுவரை சீன அதிகாரிகளிடமிருந்து எந்தவித அறிவிக்கையும் இல்லை என்பதால் இது குறித்து அச்சம் வேண்டாம். இந்த ஹியூமன் மெட்டனிரோ வைரஸ் அறிகுறிகள், பாதிப்புகள், தடுப்பு முறைகள் குறித்து முழுமையாக பார்க்கலாம். இது ஒரு வைரஸ் தொற்று. வழக்கமாக வரக்கூடிய வைரஸ் தொற்றுகளில் இதுவும் ஒன்று. சில நேரங்களில் இந்த தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நார்மலாக இவை சளி, இருமலுடன் வந்து போய்விடும். சிறிய குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு இவை தீவிர பாதிப்பை உண்டு செய்து இறப்பு வரை கொண்டு செல்ல வாய்ப்புண்டு. சிலருக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் போது சளியுடன் நிமோனியா சேர்ந்து வரும் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் தேவைப்படும். குளிர்காலங்களில் குழந்தைகள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியிருக்கும். இந்த HMPV வைரஸ் மட்டும் அல்லாமல் எந்தவித வைரஸ் தொற்று அபாயத்தையும் தடுக்க இந்த HMPV வைரஸ் மட்டும் அல்லாமல் எந்தவித வைரஸ் தொற்று அபாயத்தையும் தடுக்க அல்லது குறைக்க நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு 20 வினாடிகள் வரை கழுவ வேண்டும். கைகளை கழுவ முடியாத போது ஆல்கஹால் சானிடைசரை பயன்படுத்தலாம். வெளி இடங்களுக்கு செல்லும் போது மூக்கு மற்றும் வாய் பகுதியை மூடும்படி மாஸ்க் அணிந்து செல்லவும். தும்பும் போதும் இருமும் போதும் முழுங்கைகளால் மூடியபடி செய்யவும். சளி அல்லது பிற தொற்று நோய்கள் இருப்பவர்கள் குழந்தைகளை அருகில் நெருங்க விட வேண்டாம். அறிகுறிகள் கட்டுப்படும் வரை தனிமைப்படுத்தி கொள்வது நல்லது.